வணக்கண்ணே. இப்போ நம்ம செவ்வாழை காஞ்சாரி பிரச்சனை அதை நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம அந்த காஞ்சாரி பிரச்சனை தோட்டத்துக்கு வந்துருச்சு, இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜு, நம்ம வந்திருக்கு. இப்போ நமக்கு இதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா உடனே என்ன பண்ணுறாங்க, நிறைய விவசாயி பண்ணுற தப்பு, இதை உடனே அறுத்து எரிஞ்சுறாங்க. அறுத்து எரிஞ்சிட்டு மருந்து அடிக்கிறாங்க, இல்லைன்னா மருந்து அடிச்சுட்டு அறுத்துடுறாங்க. நமக்கு என்றைக்குமே நம்ம பண்ணுற தப்பு, இந்த பழுப்பு இலையோ இந்த பச்சை இலையோ இதை நம்ம அறுக்கவே கூடாது. என்றைக்குமே காஞ்சு சருகாகி முடிஞ்சக்கப்புறம் தான் நம்ம அறுக்கணுமே தவிர்த்து, இப்போ நீங்கள் இது பழுத்து இருக்குது, இதாக இருக்குது, இதை நம்ம வேலையால் தெரியாமல் அறுத்துட்டாங்கன்னா இது உடனே அடுத்த இலைக்கு போயிடும். நீங்கள் அங்கே நீங்கள் மருந்து அடிப்பீங்க, அடுத்தது அப்புறம் மரம் மொட்டையாயிரும். இதனால் நமக்கு என்ன பிரச்சனை ஆகுனா, வாழைக்கு தேவையான உணவை தனக்குத்தானே உற்பத்தி செய்கிறன்ற ஒரு இது நடக்கும் சூரிய ஒளி மூலமாக. மெக்னீசியம் அப்படின்னு அந்த ப்ராசஸ்ஸு அது நமக்கு தடைப்படும். அதாவது அதுக்கு தேவையான சத்தை அதுவே தயாரிக்கிறத நம்ம அதை நிப்பாட்டிட்டு நம்ம வம்பாக நமக்கு அது ஊட்டி வளர்க்குற மாதிரி இருக்கும். தனக்குத்தானே தேவையான சத்தை அது வளர்த்துக்கிறத நம்ம செய்கிற தவறுனால அது நின்றும். அதுக்கப்புறம் நம்ம தான் அதை செயற்கையாக நம்ம ஊட்டி வளர்க்குற மாதிரி ஆயிரும். அதனால் இந்த பழுப்பு இலையோ இந்த மாதிரி இந்த இலையோ வந்துருச்சுன்னா தயவு செஞ்சு அறுக்காதீங்க. இது ஒரு சருகா போனதுக்கப்புறம் தான் நம்ம அறுக்கணும். இது அறுக்கலைன்னா நம்ம அடுத்த இலைக்கு வந்துடும், நம்ம மருந்து அடிக்கணும், நமக்கு அது எல்லாமே நமக்கு டோட்டல் லாஸ்னா. அதனால் அது பண்ணாதீங்க. நல்லா காஞ்சு சருகானதுக்கப்புறம் இருங்க. மருந்து அடிச்சுட்டு சருகானதுக்கப்புறம் அடித்திங்கன்னா உங்களுக்கு அந்த இது அப்படியே நின்றுடும். நீங்கள் அதை மஞ்சள் இலையை அறுத்துட்டீங்க மருந்து அடிச்சிங்கனாலும் உங்களுக்கு அடுத்த இலைக்கு கண்டிப்பாக பரவ வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த தவிர செய்யாதீங்க. மேக்ஸிமம் எல்லாருமே இப்படி தான் செய்கிறாங்க. அதை யாரும் செய்ய வேணான்றது என்னோட இது.